90 கிட்ஸ் அண்ட் 2K early கிட்ஸ் நம்ம எல்லாருமே ஸ்கூல் டேஸில் ஒரு மித்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்துருப்போம். இதில் நாங்கள் என்ன மித்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனாங்கிற பறவை ஒன்று இருக்கும். அந்த பறவையை பார்த்துட்டு போனோம்னா அன்றைக்கி நம்ம டீச்சர்கிட்ட எந்த ஒரு டீச்சர்ட்டையும் வந்து யார்ட்டையுமே வந்து அடி வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மித்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்தோம். அதில் இன்னொரு டைப் ஆஃப் குரூப் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மைனாவை பார்த்தா வந்து அடி வாங்குவோம் கண்டிப்பாக, 2 மைனாவை பார்த்துட்டு போனால் தான் வந்து அடி வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இன்னொரு சில பேர் இருக்கானுங்க, அவனுங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைனாவை பார்த்துட்டு 3 டைம் வந்து கையில் அடிக்கணும், அப்படி கையில் அடித்தா மட்டும்தான் நம்ம வந்து ஸ்கூலில் யார்ட்டையும் வந்து அடி வாங்காமல் இருப்போம் அப்படிங்கிற மித்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். இதில் இன்னொரு மித்து வேறு இருக்குது. தெரியாமல் நாக்கு கடிச்சிட்டோம்னா 3 டைம் வந்து கையில் இப்படி கிள்ளணும், அப்படி கிளையிலன்னு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி நமக்கு ஏதாவது வந்து அடிப்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் விட ஒரு மித்து ஒன்று இருக்குது. ஒயிட் பேப்பரை ஒன்று கீழே வச்சுட்டு அதில் வந்து நாங்கள் இப்படி தலையாட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அதில் குப்பையை வந்து முடியும் வந்து விழுந்துருச்சுன்னா அன்றைக்கி நம்ம யாரு கூடயே வந்து ஸ்கூலில் வந்து சண்டை போடுவோம்டா அப்படிங்கிற ஒரு மித்தை வந்து பயங்கரமாக கிளப்பி விட்டுருந்தானுங்க ஸ்கூல் டேஸில். இந்த மாதிரி நீங்களும் ஸ்கூல் டேஸில் ஏதாவது மித்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து